அனுமதிக்காம இவ்வளவு பாதுகாப்பாக நம்மளை அவர் கரங்களில் வைத்திருக்கிறாரே, அந்த முதலமைச்சர் தான் மீண்டும் வேண்டும் என்பதற்கான சான்று இது. புள்ள பிறந்தோனையே புள்ளைக்கு பேர் வைக்கிறப்பயே கனவு காண ஆரம்பிச்சிரும். பிறந்திருக்கிறது டாக்டர், பிறந்திருக்கிறது இன்ஜினியர், பிறந்திருக்கிறது போலீஸ், பிறந்திருக்கிறது டீச்சர், பிறந்திருக்கிறது வக்கீல், பிறந்திருக்கிறது நடிகர் நினைப்போமா? பிறந்திருக்கிறது ஊர் சாமியார் நினைப்போமா? பிறந்திருக்கிறது ஜோசியம் பார்க்கிறது நினைப்போமா? இப்ப என்ன நமக்கு புரிதல் இருக்குன்னா, பிறந்த பிள்ளை கல்வி கற்று சமூகத்துக்கு பயன்படணும்ன்ற அறிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. விருப்பம் இருக்கோ இல்லையோ, தமிழ்நாட்டுல பிஜேபியில இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த முக்கில நின்று கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதிமுக இருக்கவங்க நிக்கலாம், இல்ல புதுசா ஆரம்பிச்ச கட்சியில அண்ணன் அழகா இருக்காரு, டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு அப்படின்னு நிக்கலாம். அண்ணன் பிடிச்சாரு பாரு ஓட்டம் செத்து போனா அப்படின்னு பிடிச்சவங்க கூட இருக்கலாம். நீ யாரா வேணா இருக்கலாம். 60 பேர் குடிமை பணி தேர்வுல யூபிஎஸ்சி கிளியர் பண்றாங்க தமிழ்நாட்டுல. இந்திய வரலாற்றில் 60 பேர் தேர்வான ஒரு மாநிலத்தில் 56 பேர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்துல படிச்சவங்க. சேர் போட்டது இளைஞரணி அண்ணனுங்க தம்பிங்க, மேடைக்கு வந்து எங்களை வந்து உட்கார வச்சது இளைஞரணி அண்ணனுங்க தம்பிங்க. இதே கூட்டத்துல இங்க இருக்கிறவங்களுக்கு பேரு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி. இவங்கள மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்க பாத்துட்டீங்கக்கா. இந்த கூட்டத்திலேயே இந்த பசங்க தள்ளு 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 மதியதனையாக வந்திருக்காங்களா, அங்க இருந்து இடிச்சு போட்டு உங்களை அப்படியே மேல ஏறி வந்து 4 பேர் அங்கேயே கீழே விழுந்து அந்த 4 பேர் இந்த அண்ணனுங்களும் தம்பிங்களும் மிதிச்சுட்டு மேல வந்தா உங்க பிள்ளை இப்படி இருக்கணுமா? அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறத ஒரு தலைவர் ஏத்துக்கிட்டா அது தலைவர் அல்ல, நடிகர், அக்மார்க் நடிகர். ஆனால் நாம் உறக்க சொல்லுவோம், நம் பிள்ளைகள் யாரும் அங்க இல்ல, இங்கதான் இருக்காங்க. இளைஞர்கள் எல்லாம் அங்க இருக்காங்களாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரசிகர்கள், இங்கிருப்பவர்கள் தொண்டர்கள். தொண்டர்களால் ஆன இயக்கமும் கட்சியும் தான் நிற்குமே தவிர ரசிகர்களால் ஆனது நிக்காது. சட்டமன்றத்துக்கு லீவே போடாம போன எம்எல்ஏ வரிசையில் அண்ணன் பிரபாகர் ராஜா இருக்காரு. லீவே போடாம போனாரு, போயிட்டு என்ன பண்ணாரு? பிஜேபி எம்எல்ஏ எம்பி மாதிரி சும்மா உட்கார்ந்து வந்தாரானா? இல்ல, தொகுதியை பற்றி அதிகமான கேள்விகளை கேட்டு முதன்மை வரிசையில் இருக்கக்கூடியவர் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர். இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா, வாத்தியார் சரியா இருந்தா மாணவர்கள் சரியா இருப்பாங்க. அடிப்படையில் நான் பெரியாரியவாதி. பெண்களுக்கு எதிராக எந்த சொற்கள் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் நாங்க. அதை தெரிந்தவர்கள் தான் மேடையில் இருப்பவர்களும் கேட்கக்கூடியவர்களும். எனவே நீங்கள் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது, அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த கூட்டம்ன்ற டிஸ்க்ளைமரோட நான் தொடங்குறேன். மிக சிறப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்பி பிரபாகர் ராஜா அவர்களே, எனக்கு முன்னால் அவர் பேசின பிறகு பேசுவதற்கு எதுவுமே இல்லை. இங்கே கேம்பெயினை தொடங்கிட்டாரு, யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த அளவிற்கு தன்னுடைய ஆற்றல் வாய்ந்த பேச்சால் உங்கள் அனைவரையும் கவனத்தை ஈர்த்து அப்படியே அமர வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர் அண்ணன் சைதை சாதிக் அவர்களே, அனைத்து தோழர்களுக்கும் அன்பான வணக்கம். அம்மா உட்கார்ந்துருக்கீங்க, பாட்டி, பெரியம்மா, சித்தி, அப்படிதானம்மா? எல்லாரும் நம்ம சொந்தக்காரவங்க தானே? இது என்னடா இது, இந்த பிள்ளை வந்துச்சு இன்னைக்கு தான் முதல் தடவை பார்க்குறோம் சொந்தக்காரங்கன்னு சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின ஏழை எளிய மக்கள் அனைவருமே எங்க சொந்தக்காரங்க தான். இப்போ நீங்கள் எல்லாரும் சொந்தக்காரங்களா இல்லையா? எனக்கு ஆமான்றவங்க கை தூக்குங்க, இல்லைன்றவங்க அமைதியா இருங்க. எல்லாரும் சொந்தக்காரங்க தான். சரி, இப்படி சொந்தக்காரங்களா இருக்கப்ப நான் பேசுறத நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு கேட்டா, உங்க பிள்ளைங்க எல்லாம் பேச்சு போட்டிக்கு போவாங்கல்ல, சின்ன பாப்பா சின்ன தம்பி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க உங்க பிள்ளைங்களை. இந்த பேச்சு போட்டி கலந்துக்கிறப்ப குடும்பமா போயிடுவோம். ஃபர்ஸ்ட் தடவை உங்க பிள்ளை பேசுதுன்னா அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளை பேசுறத பார்க்க போயிடுவோம். பார்க்க போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா வீடியோ எடுப்பீங்கல்ல. அது என்ன ஆசைன்னு கேட்டா, நம்ம புள்ள பேசுது, எப்படி பேசுன்னு பார்ப்போன்னு கேட்பீங்களா, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருப்பீங்களா? புள்ள பேசுறதானே பார்ப்பீங்க. இப்போ உங்க பிள்ளை நான் இங்கே பேசுறேன்னா நான் பேசுறதை கேட்பீங்களா, பக்கத்தில் பேசுவீங்களா? நான் பேசுறது தான் கேட்பீங்க. சரி, அப்படி ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். முதல் கேள்வி அப்படின்னு தொடங்கினேன்னா கேள்வி கேட்டாலே நமக்கு பிடிக்காது. அதனால் நான் பார்த்து வியந்த விஷயத்த சொல்கிறேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, அந்த அக்கா இருக்காங்களான்னு தெரில. சுண்டல் வித்துட்டு இருந்த அக்கா இருக்கீங்களா? இந்த இருக்காங்க பாட்டி, இவங்க ஒருத்தவங்க, இன்னொரு அக்கா ஒருத்தவங்க சுண்டல் வித்துட்டு இருந்தாங்க. மேடை எல்லா பக்கமும் ஸ்பீக்கர் இருக்கு.
சுண்டல் சுண்டல்னு விற்றா கேட்குமாக்கா? கேட்காது. ஆனால் அந்த அக்கா ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நின்று சுண்டல் சுண்டல் சுண்டல்னு வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. என் கவனத்தை அவங்க ஈர்த்ததுக்கு காரணம் என்னன்னா, என்ன இடைஞ்சல் வந்தாலும் சரி என் வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்குறாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். மதிவதனி பேசினா எனக்கு என்ன, நீங்கள் பேசினா எனக்கு என்ன, எம்எல்ஏ உட்காந்தா எனக்கு என்ன, போலீஸ் அந்த பக்கம் போனால் எனக்கு என்ன, என் வேலையை நான் பார்ப்பேன். அப்படி மோடி வந்தாலும் சரி, அமித்ஷா வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, என் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரே வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுதான் செய்தி. இன்னொரு அக்கா யாருன்னு கேட்டீங்கன்னா, 2வது வருஷத்தில் உட்காந்துருக்க அம்மா. அம்மா தானம்மா? அம்மாவா அக்காவா? அம்மா தான். நியாயமா என்ன பண்ணாங்கன்னா, ஆமாம் இந்த பக்கம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ கேமரா எடுத்து, அவங்க எனக்கு தெரிஞ்ச அண்ணனோட ஃபேன் நினைக்கிறேன். அப்படி தானா? அப்போ நான் கரெக்டாக தான் கவனிச்சிருக்கேன். சரி, வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துட்டு சேர் இல்லை, முன் வரிசையில் இல்லை. சரியாக பார்த்தனா? இல்லை. கடைசியில் இருக்க சகோதரிகள் வரைக்கும் கேட்டுக்கங்க நம்ம எப்படி இருக்கணும் பெண்கள்னு. பின்னாடி 3வது வரிசையில் இருக்கிற அண்ணன் சேரை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி வச்சுருந்தாரு. ஆமாம் அண்ணன், சேரு காலியாக இருந்துச்சு. இந்த அக்கா போய் சேரில் அங்கே உட்காரல, சேரை எடுத்தாங்க. அண்ணன் சொல்கிறாரு, என்னமோ சொன்னார், எனக்கு மேலே கேட்கல. நியாயமாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, அக்கா பிடிச்சி வச்சிருக்கேன் சும்மா இருக்கான்னு இருப்பார். இவங்க நீ என்னமோ சொல்லுன்னு சேரை எடுத்துகிட்டு வந்து அங்கேயே உட்காந்துருக்கணும், இல்லை அதுக்கு பின்னாடி வரிசைக்கு போயிருக்கணும். முன்னாடி இவ்வளோ இடம் இருக்குல்ல, ஆண்களே உட்காந்துருப்பீங்களா? எத்தனை வருஷத்துக்கு நீங்களே உட்காந்துருக்கிறது? நாங்கள் உட்காந்துருக்கோன்னு முதல் வரிசையில் வந்து சேரை போட்டாங்க. பெண்கள் முன் வரிசைக்கு வரணும். வந்த உடனே முன் வரிசையில் தானே அவங்க உட்காந்துருக்கணும். ஆனால் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. அது வர வழி மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு அக்காவே போயிட்டு பின்னாடி சேரை போட்டு உட்காந்துட்டாங்க. இவங்க ஏன் நம் கவனத்தை ஈர்க்கிறாங்க? இத்தனை பெண்கள் இருக்கோம்ல, ஏன் அந்த அக்கா கவனத்தை ஈர்க்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம உரிமையை பேசுறதுக்கு, மதிவதனிக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு வானத்திலிருந்து யாரும் குதிச்சு வர மாட்டாங்க. நம்மள ஒருத்தர் தான் கேட்கணும். இப்போ நம்மள ஒருத்தர் யார் கேட்பது? அம்மா நீங்கள் யாரும் வீட்லையும் பஞ்சாயத்து பண்ணி சமூகத்திலையும் பஞ்சாயத்து பண்ண வேணாம், நான் இருக்கிறேன் உங்களுக்காகன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இங்க வந்ததுல இருந்து தமிழ்நாடு வாங்கியிருக்கு. என்ன வாங்கியிருக்கு அப்படின்னா, கருப்பு கலர்ல சட்டை போட்டுட்டு ஒரு பாப்பா சேர் மேல ஏறி திரும்பி நின்று பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, பயப்படக்கூடாது, நீ நேரி நில்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா அந்த பாப்பாவை நிமிர்ந்து நிற்க வைங்க, சேர்ல நிற்க வைங்க. ஏன்டா பயந்துட்டு இறங்குற, எழுந்து நில்லு. ஓகே, எத்தனாவது படிக்கிற? கை காட்டு. 5 3 4 4. சரி 4, சூப்பர். ஓகே, இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு யாருடா அது நம்மளை ஓவர்டேக் பண்ணதுன்னு பார்த்த குட்டி எழுந்துறீங்க? நீங்கள் தான் அந்த ஆரஞ்சு ட்ரெஸ். எத்தனாவதுடா? 4. சரி 5. ஓகே, எல்லாமே ஹாஃப் டிக்கெட், அரை டிக்கெட், கால் டிக்கெட் தான். ஒரு அக்கா இங்கே உட்காந்துருந்தீங்க, அவங்க குழந்தைக்கு தண்ணி பாட்டில் வச்சு தண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்களே ரொம்ப நேரமா, இருக்கீங்களா? சரி தம்பி, நீ எத்தனாவது? தின்னூறு வச்சிருக்கே, ப்ளூ சட்டை. நீ தான் பார்த்துக்கிறான், வெரிஃபை பண்ணிக்கிறான் நம்ம தான் ப்ளூவானு. எத்தனாவது டீட்டெயிலும்? 1. அருமை சகோதரிகளே, திமுக ஜெயிக்கணுமா வேண்டாமா? திரும்ப முதல்வர் ஆகணுமா வேண்டாமா? திமுகன்ற கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றது திமுகன்ற கட்சிக்காக கிடையாது. அண்ணன் பிரபாகர் ராஜா மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுமா இல்லையான்ற போட்டி கிடையாது. முதலமைச்சர் திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற போட்டி கிடையாது. இது வரைக்கும் நான் பேசின எது உங்க காதில் விழனாலும் சரி, இதை நல்லா கேட்டுக்கங்க. 4வது படிக்கிறேன், 5வது படிக்கிறேன், 1ஆப்பு படிக்கிறேன்னு கை தூக்குச்சுல, இந்த பிள்ளைகள்லாம் கரை சேரணும், உருப்படியா படிச்சு கலவரம் வேணுமா கல்வி வேணுமானா கல்விதான் வேணும்னு நிக்கணும்னா அதுக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கணும். ஏன்னு சொல்றேன், இது என்ன சும்மா நீங்க உங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, யங்ஸ்டர்ஸ் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா உருட்டுறீங்களான்னு கேட்கலாம். இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ்னா நான் யாருன்னு கேள்வி வரணும். உங்களோட நான் சின்ன பிள்ளை தானே, அதனால நானும் என்னை சேர்த்துக்கிறேன். உருட்டுறீங்களான்னு கேள்வி வரணும். நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன்க்கா, நீங்கள் எல்லாரும் பிள்ளைங்களை ஏன் நிகழ்ச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா, சூப்பராக ஒரு பிள்ளை பேசிட்டு வருதான், அண்ணன் பேசுகிறாராம், அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரல. யாருக்காவது யோசிப்பீங்களா? 3 மணி நேரம் தலைவலிகளை கூடவே சேர்த்து சுத்த வைக்கணும்னு யாராவது யோசிப்போமா? கிடையாது.
எதுக்கு பிள்ளைங்களோட வந்திருக்கீங்கன்னா வீட்டையா பார்த்துக்க மாட்டாரு. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டையா இங்க எங்கேயாவது நின்றுக்கிட்டு இருப்பாரு சொகுசா, இல்ல வீட்டில் இருப்பாரு. அண்ணன் சொன்னாங்கல்ல சீரியல் பார்க்குறீங்க பெண்கள்னு, நம்ம வெளிப்படையா பார்ப்போம், இவங்கெல்லாம் ஹாட் ஸ்டார் சன் நெக்ஸ்ட்ல ஃபோனில் பார்ப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் உட்காந்து வீட்டில் செல்லு பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பிள்ளை குட்டிகளெல்லாம் கூட்டிட்டு வரப்ப ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம ஜோக்கெல்லாம் விட்டுருவோம். என் பிள்ளை படிக்குது, என் பிள்ளை நல்லா படிக்குது, 1வது படிக்கிற பிள்ளை 3 ஸ்டார் டீச்சர் கிட்ட வாங்கிட்டு வந்துட்டா நீங்களே பள்ளிக்கூடம் போய் ஸ்டார் வாங்கின மாதிரி ஒரு ஆசை வருதுல்ல, அந்த ஆசை பணக்கார மேட்டிமை தன்மையோடு ஏசி காலில் உட்கார்ந்துருக்கவங்கள விட ஏழை எளிய தினக்கூலிகளா விளிம்பு நிலையா தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, நான் படிக்கல சாமி நீ எப்படியாவது படிச்சிருன்ற பெற்றோர்களுக்கு தான் அந்த 3 ஸ்டாரோட மகிமை தெரியும். ஃபர்ஸ்ட் ரேங்க் புள்ள எடுத்துட்டா ஊரே போய் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ரேங்கா எந்த வகுப்புல, 2வதுலக்கா, 4வது படிக்கிறப்பயே நல்லா வரைவாக்கா, 5வது படிக்கிறப்பயே மேடை ஏறி பேசுவாக்கா. இந்த ஆசை இருக்குல்லக்கா, இதுல மண்ணை போடுற திட்டத்துக்கு பெயர் புதிய கல்வி கொள்கை. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்ல, நல்லா யோசிங்க, எவ்வளவு சொகுசா நம்ம வாழ்றோம் பாருங்க. எம்எல்ஏ கேட்டாரு, கடைசியில் இருக்க வரைக்கும் யாருக்கு புதிய கல்வி கொள்கைனா என்னன்னு தெரியும்னு. நல்லா கேக்குதா? புதிய கல்வி கொள்கைனா என்னன்னு தெரியும்னு கேட்டார்ல, ஒருத்தர் கூட மேடைக்கு வரல. எவ்வளவு சொகுசா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்மளை வச்சிருக்காரு பாருங்க. வீட்டு வாசல் வரைக்கும் வந்த கேடை, வீட்டு வாசல் வரைக்கும் வந்த தீமையை, வீட்டு வாசல் வரைக்கும் வந்த நம் பிள்ளைகளின் கல்வி கனவை நாசமாக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே பொடனில் அடிச்சு தமிழ்நாட்டை விட்டு விரட்டியவருக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு ஒருத்தருக்கு தெரியலையே, நான் இன்னைக்கு நேற்றைக்கு 120 மாணவர்கள், இன்னைக்கு 50 மாணவர்களை சந்திச்சுட்டு வரோம். உண்மையா மனசு நிறைவா சொல்றேன். அந்த பிள்ளைங்க கிட்ட எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க, அந்த பிள்ளைங்களும் நாளைக்கு பார்ப்பாங்க, நான் பொய் சொல்ல முடியாது. இன்னைக்கு சந்திச்ச 50 மாணவர்கள் எல்லாம் படிக்கிறாங்க, முதல் தலைமுறை. ஒருத்தருக்கு கூட தெரியல புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்று வர இருந்துச்சுன்னு. அருமை தம்பிகளே, உங்களுக்கு 1000 வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் வரலாம், யார் யாரோ வந்து டான்ஸ் ஆடலாம், யார் யாரும் நடிக்கலாம். ஆனால் 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு வச்சு சாலி கிராமத்தில் இருக்க அரசு பள்ளி மாணவருடைய படிப்பை கெடுக்கிற மோடியின் திட்டத்தை அனுமதிக்காம இவ்வளவு பாதுகாப்பாக நம்மளை அவர் கரங்களில் வைத்திருக்கிறாரே, அந்த முதலமைச்சர் தான் மீண்டும் வேண்டும் என்பதற்கான சான்று இது. இன்னொன்னு சொல்றேன், இந்த கை தூக்கின பிள்ளைங்க கிட்டலாம் நீங்க போய் வீட்டில் கேளுங்க, என்ன ஆகணும்னு ஆசைன்னு கேளுங்க. ஒருத்தர் அப்படியே கம்பீரமா நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, தம்பி நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? உடனே எதுக்குடா பயந்து பயந்து உட்காடுறீங்க, புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கானே பார்த்தா. சரி, யாராவது தம்பி ப்ளூ சட்டை 1வது படிக்கிறல என்ன ஆகணும்னு ஆசை படிச்சு? அக்கா இப்போதான்க்கா 1வது அட்மிஷனே போட்டிருக்கேன், டவுசரே அம்மா தான்க்கா போட்டு விட்டாங்க, என்னைய பிடிச்சி என்ன ஆகணும்னு கேட்குற? தமிழ்நாட்டில் மட்டும்தான் புள்ள பிறந்தோனையே பிள்ளைக்கு பேர் வைக்கிறப்பயே கனவு காண ஆரம்பிச்சிரும். பிறந்திருக்கிறது டாக்டரு, பிறந்திருக்கிறது இன்ஜினியர், பிறந்திருக்கிறது போலீஸ், பிறந்திருக்கிறது டீச்சர், பிறந்திருக்கிறது வக்கீல், பிறந்திருக்கிறது நடிகர் நினைப்போமா? பிறந்திருக்கிறது ஊர் சாமியார் நினைப்போமா? பிறந்திருக்கிறது ஜோசியம் பார்க்கறது நினைப்போமா? அப்ப என்ன நமக்கு புரிதல் இருக்குன்னா, பிறந்த பிள்ளை கல்வி கற்று சமூகத்துக்கு பயன்படணும்ன்ற அறிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இப்ப இந்த பிள்ளை படிக்குது, நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க, உங்க உழைப்பு, பிள்ளையோட உழைப்பு படிச்சு வந்துருதுக்கா, நம்ம பிள்ளை படிச்சு வந்துருதுக்கா. யார் முதலமைச்சரா இருந்தா நம்ம பிள்ளை அதிகாரத்துக்கு போக முடியும்? நான் வெளிப்படையா பேசுறேன், கொஞ்சம் கேளுங்க. போன வாரத்துக்கு முதல்ல ரிசல்ட் வந்துச்சு யூபிஎஸ்சின்னு. அதை ஏமா இங்க சொல்றேன்னா, யாருக்கு தெரியும் இங்க உட்கார்ந்துருக்க 4 ஆப்பும் 5 ஆப்பும் நாளைக்கு இதே தொகுதியில இதே மாவட்டத்துல அதிகாரியா வந்து நாங்க அவங்கள பார்த்து சல்யூட் அடிக்கக்கூடிய நிலைமை நிச்சயம் வரும். இங்க நிக்கக்கூடியவங்க எல்லாம் கலைஞரால் பலன் பெற்ற அதிகாரிகள், அவர்களுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. முதல்ல வந்து யார் தெரியுமா அவங்கள விளக்குனா? பெண் காவல்துறை அதிகாரிகள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெண்களை காவல்துறையில் நியமித்த முதல்வருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்பா அதை செஞ்சுட்டாரு. யூபிஎஸ்சின்னு ஒரு பரீட்சைக்கா,
அந்த எக்ஸாமை எழுதணும்னா ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், ஐஎஃப்எஸ் ஆகலாம், ஐஆர்எஸ் ஆகலாம். கலெக்டர் ஆகணும்னா ஜீபூம்பா போட்டு கலெக்டர் ஆக முடியாது. பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும். நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் செஞ்சிடுறீங்க. ஆனால் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு உங்கள் பிள்ளை போட்டி போடணும்ல. யார் கூட தெரியுமா போட்டி போடுறோம்? இங்கே அண்ணன் பேசுகிறப்ப பதில் சொல்லுவீங்களான்னு கேட்ட உடனே முடியெல்லாம் நரைச்சு போய் கொஞ்சம் இப்போதான் மொட்டை அடித்து வளர்ந்த மாதிரி கொஞ்சம் முடி வச்சிருந்த ஒரு பாட்டி, என் பார்வைக்கு தெரியல, அந்த பாட்டி உட்கார்ந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கை உயர்த்துங்க. பேச பேச அந்த பாட்டி கையை தூக்கி உதயசூரியன் காட்டிக்கிட்டே இந்த இருக்காங்க. கை தட்டுங்க எல்லாரும் பாட்டிக்கு. நீங்களே தான் பாட்டி. அந்த பாட்டி ஏன் எனக்கு அவங்கள சொல்றப்ப உணர்ச்சி வயப்படுறேன்னா, பாட்டி நீங்க ஸ்கூலுக்கு போலையா பாட்டி? காலேஜ் போனீங்களா பாட்டி? காலேஜ் போல. அழகு, காலேஜுக்கு போல அந்த பாட்டி. அவங்க ஏன் மதிவதனி பேசணும்? இவங்கெல்லாம் பேசுறப்ப உதயசூரியன்றாங்கன்னா, அவங்களுக்கு போக முடியாத காலேஜை எங்களுக்கெல்லாம் திறந்து விட்ட இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். அதற்கு தலைமை தாங்கிய அந்த முதலமைச்சர் எல்லா வழியையும் கலைஞர் திறந்து விட்டுட்டு போறாரு. மாநில மொழிகள் இருக்குல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், அதுல பரீட்சை எழுத முடியாது. ஹிந்தியில தான் எழுத முடியும். யாருக்கு ஹிந்தி தெரியும்? அப்ப ஹிந்தியில எழுதிதான் கலெக்டர் ஆகணும்னா தமிழ்நாட்டு பிள்ளை எப்படியா ஆகிறதுன்னு கேள்வி கேட்டு ஐஏஎஸ் பரீட்சையா இருந்தாலும் சரி அதை மாநில மொழிகளில் எழுதலாம் என்ற உரிமையை பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதிகாரத்துல வந்து காக்கி உடுப்பை போட்டுட்டு நீங்க வேலை செய்யறப்ப 2 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று தலைவர் தந்தை பெரியார், இன்னொன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இவங்களுக்கெல்லாம் அடுத்து இன்னைக்கு 60 பிள்ளைங்க ஜெயிச்சிருக்காங்கக்கா. கொஞ்சம் கேளுங்க. விருப்பம் இருக்கோ இல்லையோ, தமிழ்நாட்டில் பிஜேபியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த முக்கில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதிமுகவில் இருக்கவங்க நிற்கலாம். இல்லை புதுசாக ஆரம்பித்த கட்சியில் அண்ணன் அழகாக இருக்காரு, டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார் அப்படின்னு நிற்கலாம். அண்ணன் ஒரு பிடிச்சாரு பாரு ஓட்டம் செத்து போனா அப்படின்னு பிடிச்சவங்க கூட இருக்கலாம். நீ யாரா வேணா இருக்கலாம். 60 பேர் குடிமை பணி தேர்வில் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இந்திய வரலாற்றில் 60 பேர் தேர்வான ஒரு மாநிலத்தில் 56 பேர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தில் படித்தவங்க. இதனால படிச்சுட்டு போட்டு எனக்கு என்ன, சாலை கிராமத்தில் அருணாச்சலம் சாலையில் உட்காந்து உன் கூட்டத்தை 9 மணிக்கு கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு என்ன? அதான கேள்வி. யாருக்கோ நமக்கு என்ன? அதுக்கு பதில் சொல்கிறேன். 2 பசங்க ஒரு அம்மாவுக்கு, திருநெல்வேலி ஊர். முதல் பையன் ஐஏஎஸ் ஆயிட்டாப்ல. அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னா செங்கல் சூளையில் வேலை பார்க்குறாரு. அம்மா வீட்டில் எப்பயாவது தப்பாங்க. செங்கல் சூளையில் வேலைன்னா அந்த பையன் சொல்கிறான், மழை காலத்தில் வேலை இல்லை. அவர் பையன் இல்லை, பெரும் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய மாவட்ட அதிகாரி, அவர் கலெக்டர். அவர் இன்னைக்கு செங்கல் சூளையில் அப்பா வேலை பார்க்குறாரு, அம்மா டெய்லர். அந்த தோழர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு மழை காலத்தில் வேலை இருக்காது, 6500 ரூபாய் சம்பளம் வர்றதே பெரிய விஷயம். அப்போ எப்படிங்க கிளியர் பண்ணீங்க? வீட்டில் ஒரே ரூமு, அப்பா அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, லைட்டை போட்டு படிக்க முடியாது. சின்ன வயசுல வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசை, சின்னதாக சேர்த்து வச்சாங்க. கோச்சிங் கிளாஸ் போக முடியாது, யூடியூப்பை பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் முதல்வன் அறிவிக்கிறாரு, இந்த பரீட்சையை கிளியர் பண்ணேன்னா 7500 ரூபாய் மாதம் தருவேன்னாங்க. கிளியர் பண்ணேன், 7500 ரூபாய் வாங்கினேன். இன்னைக்கு அவர் யார் என்று கேட்டால் செங்கல் சூளையில் வேலை பார்த்தவருடைய மகன் கிடையாது, கலெக்டர் விட்டு அப்பா இன்றைக்கு செங்கல் சூளையில் வேலை பார்த்தவர். தலைமுறையை மாற்றி இயக்கம் திராவிடர் இயக்கம். இதே தெருல எத்தனை ஜாதிக்காரங்க இருப்பீங்க? பேசுற நான் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன அடையாளம்? வழக்கறிஞர் மதிவதனி. நாங்க அண்ணன் பிரபாகர் ராஜாக்கு என்ன அடையாளம்? திமுக எம்எல்ஏ. இதெல்லாம் 2வது. பேரை விட அவரோட படிப்பு அதிகமா இருக்கு. எம்டெக், எம்பிஏ, பிஹெச்டி. இதெல்லாம் எப்படி வந்துச்சுக்கா? எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்தில் இந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயனாளி அந்த பையன் சொல்றாரு, அவங்க அம்மா பக்கத்தில் இருந்து சொல்றாங்க, எனக்கு எல்லாரும் என்னென்னமோ பேசினாங்க, எதுவுமே காதில் உழுகல. இந்த முதல்வர் இருக்கார்ல ஸ்டாலின், அவர் முகம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்படியாவது என் பிள்ளை படிச்சிரும் நம்பிக்கையா இருந்தேன்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க. கூட இருக்க பையனை காமிச்சு, இது 2வது மகன், இவனும் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். 2வது மகன் கலெக்டர் ஆகணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கணும், நான் முதல்வன் திட்டம் அமலில் இருக்கணும். அதான கணக்கு. அப்ப முதல் தலைமுறை பிள்ளைகளை
கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து படிக்க விட்டுருக்கோம். இப்போ குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் மிக சரியான இடம். நமக்கெல்லாம் பஜ்ஜி போண்டா கொஞ்சம் பேருக்கு தந்தாங்க, நான் வேற கிளப்பி விட்டுற போகிறேன். வராதாக்காங்க, அப்புறமா கேட்டுக்கங்க, ஏன் வரலன்னு கேட்டே ஆகணும். ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்காம இருக்கக்கூடாது, கேளுங்க, அது நம்ம உரிமை. இந்த கொடுத்தவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால், கட்சி கொடியோட டிஷர்ட் போட்டிருக்க இளைஞரணி அண்ணங்க தம்பிங்க, சேர் போட்டது இளைஞரணி அண்ணனுங்க தம்பிங்க, மேடைக்கு வந்து எங்களை வந்து உட்கார வச்சது இளைஞரணி அண்ணனுங்க தம்பிங்க. இதே கூட்டத்தில் இங்க இருக்கிறவங்களுக்கு பேரு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி. இவங்கள மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்க பாத்துட்டீங்கக்கா. இந்த கூட்டத்திலேயே இந்த பசங்க தள்ளு 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 மதியம் நேரம் வந்திருக்காங்களா, அங்கிருந்து இடிச்சு போட்டு உங்களை அப்படியே மேலே ஏறி வந்து 4 பேர் அங்கேயே கீழே விழுந்து அந்த 4 பேர் இந்த அண்ணனுங்களும் தம்பிங்களும் மிதிச்சுட்டு மேலே வந்தா உங்க பிள்ளை இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணும்? அப்படி இருக்கிறத ஒரு தலைவர் ஏத்துக்கிட்டா அது தலைவர் அல்ல, நடிகர், அக்மார்க் நடிகர். ஆனால் நாம் உறக்க சொல்லுவோம், நம் பிள்ளைகள் யாரும் அங்க இல்லை, இங்கதான் இருக்காங்க. இளைஞர்கள் எல்லாம் அங்க இருக்காங்களாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரசிகர்கள், இங்கிருப்பவர்கள் தொண்டர்கள். தொண்டர்களால் ஆன இயக்கமும் கட்சியும் தான் நிற்குமே தவிர ரசிகர்களால் ஆனது நிற்காது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் வரைக்கும் ஏன் நான் அண்ணனுங்களை வச்சு சொல்லலைன்னா, அவங்களுக்கு பிள்ளை நல்லா படிச்சா அப்பா பிள்ளை எப்படி படிக்கிறான் பாருடி, என்ன மாதிரியே பதக்கம் வாங்கிட்டு வந்தா என்ன மாதிரியே இருக்காண்டி, ஏதாவது தப்பு பண்ணிட்டா வளர்த்துருக்கா பாரு லட்சணமா. உங்க வீட்டில் எதாவது சொல்லி கொடுத்தாங்களா? இவரையும் நம்ம திருத்தி, நம்ம பெத்தலையும் நம்ம திருத்தி கடைசி வரைக்கும் நம்ம வாழவே முடியாது. அப்படிதானே? ஆமான்றவங்க கை தூக்குங்க, இல்லைன்றவங்க விட்டுருங்க. எல்லாரும் எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, ஆனா நானும் அந்த கை தான் தூக்குவேன்னு வச்சுப்போம். நல்லா கேட்டுக்கங்க, டீ ஒரு நாளைக்கு எத்தனை டீ போடுவீங்க? நீ எத்தனை குடிப்பன்னு கேட்கலடா, டீ போடுவீங்க, எத்தனை டீ போடுவீங்கன்னு கேட்ட அவர் தலைவர் சொல்றாரு 2 டீக்கா. அக்கா தோராயமா சொல்லுங்கக்கா. 4 வீட்டில் 2 பேர் தான் இருக்கீங்களா? காலையில் 2 சாயங்காலம் 2 பாட்டி. சரி, வீட்டில் 5 பேர் இருக்க குடும்பத்தில் 10 டீ. அது எங்கள் அண்ணனுங்க மாதிரி அடிக்கடி டீ 3 டீ குடிக்கிறவங்கன்னா 10லேருந்து 15 டீ, 10ன்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 10 டீனா 30 நாளைக்கு எத்தனை டீன்னு நான் கணக்கு கேட்க மாட்டேன், கணக்கு போகிறதுக்குள்ள கூட்டம் முடிஞ்சிடும். வருஷத்துக்கு எத்தனை டீனா லட்சக்கணக்கான டீ. டீயை வாங்கி இப்படி குடிச்சுக்கிட்டு சக்கரை நிறைய இருந்துச்சுன்னா பாயாசம் மாதிரி இருக்கு. உங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? அது பிஹெச்டி படிப்புல வீட்டில் படிக்க சொல்லி தானே அனுப்பி வைப்பாங்க. டீ கசப்பாக இருந்துச்சுன்னா முன்னாடி சக்கரையே போட மாட்டியா, நீ என்னைக்கு தான் வாயை திறந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். தோசை சுடுவீங்க, தோசைக்கு 1000 பேர் வச்சுருப்பாங்க. துணியை துவைப்பீங்க, எங்கேயோ இருக்கிற கரையை பார்த்து கேட்பாரு. அயன் பண்ணி வச்சுருப்பீங்க, அயன் பண்ணதை மடிப்பு கலையாமல் எடுத்து போடுறதுக்கு வலிக்கும், போட முடியாதுல்ல, நீங்கள் எடுத்து கொடுக்கணும். இத்தனையும் செஞ்ச பிறகு கூசாம வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்கேன்னு கேட்டப்ப நீங்கள் யாரும் பதில் சொல்லாதீங்கம்மா. வீட்டில் இருக்க வீட்டையா நன்றி சொல்லலைன்னா என்ன? உங்கள் உழைப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன்னு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்த முதல்வருக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நன்றி உணர்வோடு கடைசி வரிசை வரை கை தட்டக்கூடியவர்கள் தான் மகளிர். ஆண்களை விட நாம் தான் நன்றி பெருக்கோடு இருக்கக்கூடியவர்கள். அந்த நன்றி உணர்ச்சியோடு 3 மாசம் காசு நிற்க கூடாதுன்னு 5000 ரூபாயும் கொடுத்து மீண்டும் வந்தால் இத்தனையும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த முதலமைச்சர் எப்படிப்பட்ட எம்எல்ஏ தெரியுமா வச்சிருக்காங்க? இந்த ஸ்கூலுக்கு புள்ள ஒரு நாள் கூட லீவ் போடாம போனா பிரைஸ் தருவாங்க. அதுக்கு பேர் அட்டெண்டன்ஸ் பிரைஸ். நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க எம்எல்ஏக்கு அட்டெண்டன்ஸ் பிரைஸ் தரணும். சட்டமன்றத்துக்கு லீவே போடாம போன எம்எல்ஏ வரிசையில் அண்ணன் பிரபாகர் ராஜா இருக்காரு. லீவே போடாம போனாரு, போயிட்டு என்ன பண்ணாரு? பிஜேபி எம்எல்ஏ எம்பி மாதிரி சும்மா உட்காந்து வந்தாரானா? இல்ல, தொகுதியை பற்றி அதிகமான கேள்விகளை கேட்டு முதன்மை வரிசையில் இருக்கக்கூடியவர் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர். இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா, வாத்தியார் சரியா இருந்தா மாணவர்கள் சரியா இருப்பாங்க, தலைமை ஆசிரியர் சரியா இருந்தா ஆசிரியர்கள் சரியா இருப்பாங்க. தமிழ்நாட்டின் தலைமை ஆசிரியராக இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சரியாக இருக்கிறார். ஆசிரியர்களாக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் சரியாக இருக்கிறார்கள். மாணவர்களாக நம் பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். தொடரட்டும் இந்த ஆட்சி, ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.